படம் எப்போ அந்த படம் பார்த்தாலும் சரி, தளபதி படம்னாலே மாஸ் தான். அந்த கூஸ் பம்ப்ஸ் கொஞ்சம் கூட குறையல. இன்னும் 2K கிட்ஸ் இப்போ இந்த படம் எப்படி அந்த படத்துல ரிலீஸ் பண்ணும்போது தளபதி மூஞ்ச காமிச்சாலே போதும் எங்களுக்கு. ஓகே, சூர்யாவும் விஜயும் பார்த்தா நடிச்சிருக்காங்க ஜோடியா, அதை பத்தி நினைக்கிறீங்க? அதை பத்தி நம்ம என்ன சொல்றது, அது அவங்களுக்குள்ள இருக்கிற காம்பினேஷன் இல்ல நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப 2 பேரும் மாஸ் ஹீரோ, இப்ப அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ண முடியுமா தெரியல. ஆனா அப்போ காமெடி பண்ணிருக்காங்களா பேசாம சொல்றாங்க. அப்ப பண்ணி படம் நல்லா இருக்குண்ணா. நீங்க எத்தனை டைம் வேணா இந்த படம் இல்ல, தளபதி படம் எந்த படம், ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எந்த காமெடி நல்லா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் படம் நோ அனைத்து படம் என்னடா சொல்றது, அப்புறம் எதனா ஒண்ணு எது சொல்றது, அப்படிதான் சொல்ல முடியும். பழைய படம் மாதிரி தெரியல, பழைய படம் மாதிரி ஃபீல் இல்ல, புது படம் மாதிரி இருக்கா? ஆமா, உண்மையான தொண்டனாவும் சரி, உண்மையான ரசிகனாவும் சரி, கடைசி வரையும் அவர் கூட இருப்போம். ஓகே, எப்படி என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? ஏன்னா 90 கிட்ஸ் எல்லாரும் பார்த்தாங்க அந்த படத்தை. மொத்தமா நான் தியேட்டர் பிளாஸ்ட்னா அந்த கொஞ்ச நேரம் ப்ரோமோ அவ்வளவுதான். இந்த கொஞ்ச நேரம் இன்னும் ஒண்ணு மிஸ் பண்றோம். தளபதி கச்சேரி மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டா இருந்திருக்கும். கில்லி மாரி ரீ-ரிலீஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவு வெற்றி பெறுமா? புரியலனா? கில்லி படம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ரீ-ரிலீஸ் அதே போல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பெரிய அளவுக்கு வெற்றி பெறுமா? நான் அதான் சொல்றேன், நான் தளபதி படம் ரீ-ரிலீஸ்னாலே அவ்வளவுதான், நான் கூஸ் பம்ப்ஸ் தானா. இப்பன்னு இல்ல, அவர் சினிமா விட்டு போறாரு. இப்ப அடுத்த படம் முடிஞ்சோடனே அவர் கிளம்பிடுவாரு. ஆனாலும் அவர் நாங்க ரசிகனாவும் ஆதரிப்போம், தொண்டனாலும் அவர் கடைசி வரை அவர் கூட நாங்க நிப்போம். நான் உண்மையான தொண்டனா. ஓகே தம்பி, சூப்பர். சொல்லு தம்பி, படம் எப்படி இருக்கு? படம் நல்லா தானே இருக்கு. பழைய படம் மாதிரிலாம் இல்ல, புது படம் தான். புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் இருக்கு உண்மையிலுமே. இந்த மாஸ்டர் எல்லாமே மாஸ்டா தரும் உண்மையிலுமே. அது இந்த வடிவேல் காமெடி, அவங்க சூர்யாவும் இவரும் நடிச்சது எல்லாமே மாஸ் தான் உண்மையிலுமே. இல்ல சொன்னா 2K கிட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, பழைய படம் அது. உங்களுக்கு இப்ப பாக்கும்போது எப்படி இருக்குது? அது டிவில பாக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படியே அவர் நடிக்கிறது உண்மையில ரசிச்சு பாக்குறதுல உண்மையில படம் வேற மாதிரி இருக்கு. ஓகே, காமெடி எல்லாம் எப்படி இருக்கு இந்த படத்துல? காமெடி எல்லாம் குறையே கிடையாது, படம் ஃபுல்லா காமெடி தான். எப்படி காமெடி சீன் எல்லாமே என்ஜாய் தான். படத்துல ஒரு நேரம் கூட இது பண்ணல. இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் எது? வடிவேல் மேல சுத்தி உயருது, அவருக்கு மேல அந்த பிளாக் கலர் பெயிண்ட் ஊத்தி தேய்க்குது, அதெல்லாமே மாசு. ஓகே, சூர்யாவும் விஜயும் பார்த்தா இணைஞ்சு எடுத்துருக்காங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறிச்சு. இப்ப அந்த மாதிரி காம்பவுண்ட் ஒன்னா இணைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப இது இல்ல, 2 பேருமே இப்ப வந்து ரொம்ப ஹைப்ல இருக்கிற ஹீரோ தான் 2 பேருமே. அது இல்லாம தலைவர் தான் லாஸ்ட் படம் ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு படம் வரும் தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். அவர் படம் வந்தா வானான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இந்த படத்துல சோ விஜயும் சரி சூரியன் சரி வடிவேலும் சரி 3 பேருமே காமெடி நல்லா பண்ணிருப்பாங்க. சோ இப்ப எப்படி அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? பழைய படம் மாதிரி தெரியல உண்மையுமே. அந்த மாதிரி காமெடி எல்லாம் இப்ப யாரும் அவ்வளவு பண்றது இல்ல, படத்துல எவ்வளவு வர்றது இல்ல. பழைய படம் மாதிரி தெரியல, புதுசா ஒரு படம் இதுவா பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகேப்பா.